பாப்பா ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டியாட்டுருக்குது. ரொம்ப ஸ்பீடு. எல்லாத்துக்கும் வந்து போகி பண்டிகை வாழ்த்துக்கள். காலேஜ் போடுங்க 1 மணிக்கு இன்னும் கோலம் போட்டுருக்கேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்து போகி பண்டிகை முன்னிட்டு நைட்டு 1 மணிக்கு வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்ருக்காங்க. இவ்வளோ நேரம் கழித்து கோலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் எப்போ வந்து கலர் கொடுத்து எப்போ வந்து இந்த கோலத்தை ஃபினிஷ் பண்ண போகிறோங்கிறது வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இனிவே எல்லாத்துக்கும் இனிய தமிழ் பொங்கல் வாழ்த்துக்கள். பாப்பா இதில் எத்தனை இது இருக்குது மொத்தம்? 4 லேயரா? 1 2 3 3 லேயர் தானே இதில்? 5ஆ? இன்னும் 5. நான் அடுக்கு சொல்கிறேன், எத்தனை அடுக்கு இருக்குது? 1 2 3 தான் இருக்குது. 3 4ஆ? இதுக்கு எல்லாமே லைட் கலராக கூட, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி ஃபஸ்ட்டு கலர் கொடு. என்ன கலர் கொடுக்குற? ஃபஸ்ட்டு மஞ்சள்லேருந்து ஆரம்பிடி. காலையில் நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குமா இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கவர் கீழே ஓட்டை போட்டு அப்படி அப்படியே கொட்டினீன்னா நல்லா இருக்காதா? சரி கொடு. நீ கொடுக்குற ஸ்பீடாக தான் கொடுக்குற. எனக்கு எப்படி கொடுக்குற பிளான் பண்ணி கொடு. இங்கே பாரு, பிரிச்சுக்கோ. இதிலேருந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டு, இங்கே கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டு, நடுவில் வேறு கலர் கொடுக்கணும். இங்கே பாருடி, இங்கே கொடு. அங்கே கொடுத்தீங்கன்னா அடுத்து இங்கே கொடுறி. அந்த கலருக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரே கலர் ஒன்று கொடுக்க சொல்ல. புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? பேசுறது புரிஞ்சு பேசு. கலர் காம்பினேஷன்லாம் போச்சு, நல்லாவே இருக்காது. நான் என்ன பண்றேன் முழுசா பார்த்துட்டு பேசணும். எதுக்கு அடுத்தடுத்து அப்படியே போட்டு போறேன்? அது வரும் பாருங்க, அப்புறம் லாஸ்டா ஃபைனல் அவுட்புட் வரும். நாய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இவனுக்கு என்னடா பண்ணுறானுங்க ரோட்டில் இருந்து அங்கே நின்றுட்டு போய் பார்த்துட்டே இருக்குது. அது நம்ம காவலாக இருக்கு. இல்லை அது கடுப்பாகுது. பக்கத்தில் வர முடியாதுல்ல, தூரத்தில் இருக்கவங்கனால. பக்கமாக நம்ம போனோன்னா சீன் போடும். இப்போ அங்கே தூரத்தில் நிற்கிறதுனால பயந்துக்கும். கையில் இப்போ குச்சி எடுத்தோன்னு வச்சுக்க, அது எங்கே ஓடுன்னு தெரியாது, ஓடியே போயிடும். நம்ம வண்டியில் கூட ஒரு சைடில் ஒரு குச்சியை வச்சுக்கிறோம். நைட் டைமில் தான். இல்லை அந்த வீதியில் இருக்க நாய் கூட கம்முன்னு வந்துக்குது. இது அன்றைக்கி நம்மளை பார்த்து குலைச்சதில்ல. அது ஒரு வேளை இல்லடி, அங்கே இருக்க நாயெல்லாம் எதுவுமே பண்ணாது. அந்த வீதியில் இருக்க நாயெல்லாம் அந்த ரெகுலராக அங்கே அதில் அந்த வீதியில் இருக்க நாயெல்லாம் ரெகுலராக வரவங்கனால எதுவும் தெரியாது. இந்த நாய்க்கு தான் யாருன்னே தெரியல, கத்துது இங்கே வந்துடுது. ஓ இப்படி அந்த இது மாதிரி போடுறியா ஊரில்? சரி வை, கரெக்டாக ஓரமாக கொட்டிவிட. 5 கலர் தான் இருக்கா? டார்க் கலர் கொடுத்தீங்கன்னா அடுத்து பக்கத்தில் லைட் கலர் கொடு. அப்பா சரியான குளிராக இருக்குடி. ஏதோ ஒரு மாலை கட்டினதுனால எனக்கு தெரியல. பாருங்க, வீதியில் ஒரு ஆள் இல்லை, வீதியை வெறிச்சோடி போய் கிடக்குது. நாங்கள் இப்போ தான் வந்து கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில் இருக்கவங்க. இனிவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நானும் வெளியில் வந்து நின்றுட்டுருக்கேன். ஃபோனா குளிர்துடி பயங்கரமாக அந்த டைமில். ஏன் இங்கே தான் நிற்பேன். இந்த லைட் எரியுறதுனால நல்லா ஃபேஸ் பலன்னு இருக்கு. அடுத்து என்ன கலர்? ஆரஞ்சா?
சா சூப்பராக இருக்குடி. இந்த வெளிச்சத்துக்கு அதுக்கும் செமையாக இருக்குது நீ போடுற கோலம். நீங்கள் வீடியோக்காக தானே இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இல்லை உண்மையாக சொல்கிறேன், இங்கே வந்து பாரு. அப்படி கேட்டுச்சு. நான் கோலம் நீ போடும்போது எடுக்கவே இல்லையே. நீ இது மாதிரி ஒரு பிளான்டாக இப்போ தான் நீங்கள் தான் போடுற. ஒரு கலர் எடுத்து அந்த கலர் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும். போன வருஷம் அப்படியே கொடுத்தா நீ ஒரு இது போடுவேன் வச்சுருவேன், இன்னொரு இதை எடுத்து இன்னொரு இதில் போடுவேன். அது அப்பதான் லேயர் பார்த்தது, இப்போ தெரிஞ்சிருச்சு. நீ இந்த இதில் சர்க்கிள் இப்படி போடுறடி, நான் உனக்கு வேறு ஐடியா சொன்னேன். நீ இப்படி போடுற இல்லை, எடுத்து 4-5 இதுக்கும் இல்லை. இப்போ இது நீ 5 இதுக்கும் சேர்த்து ஒரே கலர் கொடுக்குறீல்ல, நான் அந்த மாதிரி சொல்லாமல் 2-2க்கா ஒவ்வொரு கலர் கொடுக்க சொன்னேன். சரி விடு, இதுதான் எங்கிட்டேருந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டேன். ஓகே, இன்றைக்கி தான் வந்து தைப்பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு நாள் கோலம் போடுறாங்க. கார்த்திகாவுக்கு இவ்வளோ நாளாக கலர் கொடுக்கவே தெரியாது. இல்லை, நான் வந்து உனக்கு இப்போ ஐடியா கொடுக்க உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன். உண்மையாக தான், உனக்கு கலர் காம்பினேஷன் வந்து இவ்வளோ நாளாக நான் சொல்லி கொடுத்ததுனால இப்போ பழகிருக்கேன். சரி, கலர் எதுக்கு? மஞ்சள். அது மஞ்சள் மாதிரி இல்லை, இது ஆரஞ்சாட்டிருக்க. ஆரஞ்சு மஞ்சள் இல்லை, ஆரஞ்சு மஞ்சள் அது இல்லை. சரி, டார்க் கலர் பக்கத்தில் லைட் கலர் கூடாது, அது நல்லா தூக்கி கலர் நல்லா சூப்பராக காட்டும். ஸோ எல்லா ஊர்லேயுமே வந்து தைப்பொங்கலுக்கு செமையாக கொண்டாடுவாங்க. நாங்கள் வந்து கலர் போடுற ஃபங்க்ஷனை மட்டும்தான் வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். தமிழ் வருட பிறப்புங்கிறது எப்போ? சித்திரையா எப்போ? அது நான் வர எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ன்ட்டேன். கோர்வையாக வந்துச்சா சொல்லிட்டேன். தமிழ் இது இப்போ நீ போனையில் உள்ள அப்போ எடுத்துகிட்டு இருந்தேன். பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இல்லை. சரி, ஓகே, நாங்கள் கலர்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்து ஃபைனல் வியூ. கார்த்திகா போட்ட கோலத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமா கிடைக்காதா எல்லாரும் பார்த்து சொல்லுங்கள். இல்லடி, இப்போ பொங்கலுக்கு நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்க. ஓஹோ, இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம இந்த மாதிரி போட்டதே இல்லை. ஓ, அதனால வீதியில் யாருமே வந்து போடலையா? தை ஒன்றுக்கு தான் போடுவாங்க எல்லாம், நாளைக்கு நைட் எல்லாம் விடிய போடுவாங்க. சரி, நீ போகிக்கு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? போகிக்கு இந்த ஒரு படத்தில் ரஜினி இவங்க நடிச்சிருப்பாங்களா, ராதிகா. இல்லடி, விடிகாலையில் நேரத்தில் 4-3 மணிக்கெலாம் அலாரம் வச்சு அவங்களுக்கு இட்லி செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு யாருமே இன்னும் கலர் குழம்பு போல், அதுக்குள்ளே நீ போட ஆரம்பிச்சிட்ட. இல்லை, போகிக்கு எல்லாம் சும்மா நார்மல் குழம்பு போட்டு விட்டுருவாங்க. ஆனால் நியூ இயர்க்கே போட்டாங்க, நான் தான் போடுறேன். நியூ இயர் பார்த்தீங்களா எல்லாரும்? இல்லை, கலர் கூட நல்லா இருக்கு. நீ அந்த ஆரஞ்சு கொடுக்குறீல, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு நல்லா டார்க் கலராக ஒன்று கொடு. இறந்த கலர் என்ன இது? ஆட்டின் மாதிரி இருக்கு. எப்படி வெளியில் போக போக ஆட்டின் ஷேப் வந்துருமா? சே, சூப்பர். அதுக்கு அடுத்து ப்ளூ கலர் கொடுறீங்க, சூப்பராக இருக்கும். ப்ளூ இருக்கா? பர்பிள் கலர் அந்த மாதிரி இல்லை, இதுதானே பர்பிள். இப்போ 3 கலர் கொடுத்துருக்கோம். இது வந்து ரெட் கலர். டே, இது என்ன கலர்? இது ஒன்று, இது கேமராவுக்கு ஒரு கலராக தெரியுது, இதில் ஒரு கலராக என்ன? இப்போ ரத்த சிவப்பு இல்லை, இதில் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்குது இந்த கலரு, கேமராவில் பார்க்குறதுக்கு. அது வந்து நீ மஞ்சள்னு சொன்ன, ஆனால் அதுதான் ஆரஞ்சு. இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக தெரியுது. ஸோ அடுத்து வந்து ப்ளூ கலர். சரி, ஓகே, நீங்கள் இது அப்படியே கன்னியூவாக உங்களுக்கு வந்து மயில் பச்சையா? ஓகே, இதோட ஃபைனல் வியூ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபாஸ்ட்டு போடுறது ஓகேடி, அது ஓகே. பட் இருந்தாலும் நீ கோலம் போடுறது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, உன்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஏற்கனவே நெட்டில் போட்டுருந்தது, நான் தான் காப்பிடுச்சு. ஆனால் எப்படி கோலம் போடுறது? புள்ளி வைக்காமே கோலம் போடுற? இப்போ நீ தான் அதுக்குள்ளே வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அரை மணி நேரம். நீ புள்ளி வச்சு கோலம் போட்டு நான் பார்த்ததே இல்லடி, கம்மியாக தான் பார்த்துருக்கேன். நானே பார்த்தேன், தெரியாது. புள்ளி வச்ச கோலம் தான் போடணும். புள்ளி வராதுங்க. ஐயோ, புள்ளி வைக்க தெரியாது. ஐயோ, கொசு கடிக்குது. என்னென்ன கடிக்குது? நான் தாங்கல 2 என் கால், நான் நீயே பாரு, இது போட்டிருக்கேன் நான் பாரு, 2 கால் நான் வந்து இதில் இருக்கேன், பேரன். என்ன கழுத்துக்கு அந்த இது கட்டினதுனால குளிர் தெரியல.
சரி, அவன் அந்த பையனே வச்சுருந்தா அப்படி அங்கேயும் வாங்கியிருக்கலாம். இந்த பூ இது வாங்கின இடத்துல. இது என்ன பூ சொல்லுவாங்க அது? வேப்ப. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு காப்பு கட்டுக்கு எல்லார் வீட்லேயுமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முதல் நாளே க்ளீன் பண்ணிடுவாங்க. காப்பு கட்டுக்கு, அதாவது காப்பு கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சாமான வீட்டில் இருக்க பழசெல்லாம் எடுத்து போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டில் வந்து காப்பு கட்டை அன்றைக்கி வேப்பந்தலை அந்த பூ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வந்து வாசல் எல்லாருமே வைப்பாங்க. அதை நாங்கள் இன்றைக்கே வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து காலையில் நேரத்தில் வந்து வீட்டில் வந்து அதை வைக்கணும். ஸோ அதுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட இப்போ 1 மணி ஆக போகுது. வீட்டில் இன்றைக்கி தான் வந்து கோலம் போட்டாச்சு. கோலம் இன்றைக்கி இன்னொரு 10 நிமிஷத்தில் அது கோலம் போடுறது ஒர்க்கு முடிஞ்சிடும். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு நேரத்தில் நானும் தானே எந்திரிப்பேன். நாளைக்கெல்லாம் டான்னு பாரு 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு காலையில் நேரத்தில் குளிச்சுட்டு நாய் வருது ஓடிடு அடி வாங்கிக்குவேன். பாருங்க அந்த நாய் நம்மளை வந்து சேஸ் பண்ண பார்க்குது. பிச்சிடுவேன் படம். குச்சை கையில் வச்சாதான் ஓடுது. என்னன்னு கேட்கும். வர யாரும் இப்போ பேசிகிட்டே இருந்த பின்னாடி தெரியவே இல்லை நாய் வந்தது. அப்பா எப்படியோ நாய் வந்து துரத்தியாச்சு. ஒன்றும் பண்ணாது, வீதி நாய் தான். இருந்தாலும் வந்து நைட் டைமுக்கு அங்கங்கே நிறையா சுற்றிட்டே இருக்குது. நான் வந்து உருமாலை கட்டியிருக்கனால யாரோ வந்து வெளியால் வந்துட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்க. கோலம் முடிச்சியா? கார்த்திகாவின் வண்ண கோலங்கள். காலையில ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிற மாதிரி டெய்லி போட்டுட்டு இருக்கேன்ல. அம்மா நாளைக்கு பார்த்து ஷாப் ஆகும். நீ வேற இவ்வளோ அகலத்துக்கு போட்டாலாம் வண்டி விட்டு ஏற்றி போயிடுவாங்க. ரோடு வந்து பாதி ரோட்டுக்கு போட்டு வச்சிருக்க கோலத்தை. இல்லை வண்டி தான். நீ அங்கே வரைக்கும் இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போடு. நாளைக்கெல்லாம் போட்டிக்கலாம். கலர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி போடுறீ. கொஞ்சம் பர்ஃபெக்ட். அந்த கலருக்கு செட் ஆகலை. டார்க் கலருக்கு பக்கத்தில் டார்க் கலர் கொடுக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. லைட் கலர் பக்கத்தில் டார்க் கலர், லைட் கலர் டார்க் கலர் அப்படி தான் கொடுக்கணும். கலர் வேறு கம்மியாக இருக்குண்ணே. இன்னும் 3 கலர் வேணுமே. இல்லை 1, அடுத்து இங்கே 2, 3. 1 2 3 கலர் வேணுடி. இருக்கா? ஆமாம். மஞ்சள் இன்னும் கொண்டு வரவே இல்லையே நீ. மஞ்சள்லாம் இதுதான் மஞ்சளா? நீ இன்றைக்கி என்னென்ன கலர் எடுத்திருக்க? ரெட்டு, க்ரீனு, அந்த பர்பிள், அந்த மஞ்சள்னு சொல்கிறான ஆரஞ்சு, அடுத்து ப்ளூ. லைட் ப்ளூ தான் இருக்குது. டார்க் ப்ளூவில் எந்த ப்ளூலாம் இல்லையாடி? இந்த மஞ்சள் எங்கே கொடுத்தலாமா? மஞ்சளா? கூட ஐயோ இது ஒரே மாதிரி. அதெல்லாம் கலர் ஏற்கனவே இருந்த கலர் தானே இருக்கேன். இந்த கலரு அந்த ப்ளூ இதுவும் கொடுத்துருக்கீல்ல கொடு. அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுறது? கலர் அவ்வளோதானே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அடிக்குது கலரு. ஸோ போடுறீ காலில் கொசு கடிக்குது. கால் ஈரமாக இருக்கிற வரைக்கும் கொசு கடிக்கிறது தெரியல. கால் இதானோடனே கொசு கடிக்குது. போடு போடு. நான் தான் உனக்கு காவல்காரன். நான் அங்கே போய் அங்கே நின்றுனா நாய் வர்றது தெரியாது. அப்புறம் அவ்வளோதான், நாய் வந்து குலைக்கும். அது போடுவேன். அது நல்லாயிருக்கும். அப்பா எவ்வளோ சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. சரி நீங்கள் சும்மா அப்படியே ஓட்டாது. உண்மையாக தான். இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்து இல்லை போன வருஷம் நான் தான் வந்து நிறைய இதுக்கு நான் தான் கலர் கொடுத்தேன். இந்த வருஷம் இப்போ வந்து நான் அவனுக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் நீ இந்த வருஷம் நல்லா கோலம் போடுற, கலர் கொடுக்குறேன். நான் என்ன கோலம் போடுறேன், என்ன கலர் அடிக்க போறேன்னு தெரியாது. இப்போ கூட நல்லா சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் எங்கள் அம்மாவுக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ உனக்கு நான் போன வருஷம் நான் கலர் கொடுத்தேனே இல்லையா? போன வருஷம் கொடுத்தீங்க. இந்த வருஷம் கலர் அட்லீஸ்ட் அந்த கலரையாவது கட் பண்ணி கொடுத்தோம்ல. கலர் இதா நீ போடுற கோலம் போடுற வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன். அதுதான் பெரிய விஷயம். ஓடு என்னடி இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் கழிச்சு எல்லாம் நாய் பாரு. இவங்கெல்லாம் பார்த்தா குலைக்கிறது இல்லடி. எவ்வளோ தினம் விட்டு திமுர் இருக்கும் அந்த நாய்.
இல்லை ஒரு வேளை வீதிக்கார பசங்க இருக்கு. அந்த இதுக்கு மட்டும் நாய்க்கு மட்டும் எப்படி தெரியுமா அடிப்பாப்ப, நீ மூஞ்ச நாய் வர குலைக்குது பாரு. அந்த பையன் அங்கே போனா வந்தாண்ட அது எந்திரிச்சு அந்தாண்ட தான் ஓடிச்சு குலைக்கும். நாய் மட்டும் குலைக்கும் போது ஓடக்கூடாது. அப்புறம் கடி வாங்க சொல்றீங்களா? அது ஒரு நாய் இருந்தால் அதுவும் பயப்படும், இவன் யார் எதுக்கு நம்மள்ட்ட வரான் அப்படின்னு. நிறைய நாய் இருந்தால் ரவுண்ட் கட்டிடும் ஆனால் நின்றுடணும் அப்படியே. நின்னா கடிச்சு விட்டு ஆஹா, நீ நான் ஒரு என்ன ரவுண்டு கட்டிச்சுல கம்பெனிக்கு போகும்போது 5 நாய் என்னமோ ரவுண்ட் கட்டிச்சு. நான் அப்படியே நின்றுட்டேன் கையில். அப்புறம் ஒரு வண்டி நின்றுட்டு இருந்துச்சா பக்கத்தில், ஹெல்மெட் எடுத்து ஒய் அப்படின்னு நம்ம ஓடிடுச்சு. பைக் யாராவது இந்துக்காரன் வர வேகமாக போட. எனக்கு ஏதோ அந்த 2-3 கலர் கொடுத்தது நல்லா இருந்துச்சு. நீ அதுக்கப்புறம் கொடுக்கறது கொஞ்சம் கலர் சரியில்லை. சரி காலையில் பாருங்க இருக்கிற கலர் தான் மேட்ச் பண்ண முடியும். அது கொடு சரியா பாருங்க, கொடு சரியா போச்சு. இல்லைன்னா இந்த ப்ளூ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த கலர் கொடுறீ. இதுக்கு எது ஆப்போசிட்டு? இதுதான் ஆப்போசிட். எல்லோக்கு லைட் எல்லோ, கிரீனுக்கு லைட் கிரீன். ஓஹோ, நீ அப்போ மாற்றி கொடுத்துட்ட. கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். எது லைட் ப்ளூ? இல்லடி, இது இங்கே பாரு, இங்கே சுற்றிட்டு வருது. இல்லை இது சுற்றிட்டு வருது, இங்கே தானே போகுது. நீ இங்கே தான் கொடுத்துருக்கணும், மாற்றி கொடுத்துட்ட. சரி கொடு, அடுத்த டைம் கட் பண்ணிக்கோ சரியா? தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, நான் போட்டு முடிக்கிறேன். இதுக்கு இதுதான் கன்ஃபியூஷன். இல்லை சொல்லு, எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது இந்த க்ரீனுக்கு கன்ஃபியூஷன் அதுவா? சரி சரி, யார் எப்போவுமே இல்லை நான் இது இப்படி ஒருக்கா பார்க்கும்போது இதோட கன்ஃபியூஷன் அப்படி தெரியுது பாப்பா. எதா இருந்தாலும் எங்கள் அம்மா பேரை காப்பாற்றணும் சரியா? எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மந்திரம். கரெக்டா பண்ணா அந்த குறை சொல்றதுக்கு நான் இதை சொல்லணும். அந்த இடத்துல அப்படி இல்லை இல்லை அந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியா ஆகணும். தப்போ ரைட்டோ ஒன்று சொல்லணும்ல. நான் என்ன டேமேஜ் பண்ணுறேன் இப்போ? நான் உனக்கு இது ஐடியா கொடுக்கவும் தான் உனக்கு இது கரெக்டாக போட்டிருக்கேன். நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க. சரி, அங்கே இருக்கா 5வது? அதுவா? ஆனால் இதில் கொஞ்சம் நீ இன்னும் பர்ஃபெக்டாக அந்த இது மாதிரி அலைன்மெண்ட் போடணும். இப்போ ஒரு ஷேப்பாக போடணும். ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுது. சரி, அழகாக இருக்கு இருந்தாலும் இன்னும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங். நீ அந்த கலர் நிறைய கலர் எடுக்கலையாட்டு. பிங்காது இதுவா? பிங்க்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல. கொசு என்ன எப்படி கொசுக்கடி நிற்க வச்சிட்டேன். என்னடி 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இதுலேயே 20 நிமிஷம் ஓடிட மாட்டிருக்கு. நாய் நின்று பார்த்துச்சு, இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல அப்படின்னு போயிடுச்சு. நம்ம வர நாளைக்கு பார்ப்பாங்கள்ல? இல்லை அங்கே உள்ளேருந்து தண்ணி அடிச்சுட்டு, இல்லை உள்ளேருந்தே தண்ணிங்கெல்லாம் அடிச்சு விட்டுற போகிறாங்க பார்க்கணும். சொல்லிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. முழிச்சிட்டு இருப்பாங்க ஒரு இந்த டைம் கூட. பார்த்தியா, மஞ்சள் அடிச்சுன்னா தான் அது சூப்பராக இருக்குது. தாமரைக்கு 2 கலர் மட்டும் கொடுறீ பாப்பா, கசகசர் கொடுத்துடாத. சரி ஓகே, இதுதான் கார்த்திகா போட்ட கோலத்தோட ஃபைனல் வியூ. உனக்கு இந்த கோலம் ஓகே வாடி பாப்பா? உன்னோட டேலண்ட்டுக்கு இந்த கோலம் இல்லை, உன்னோட டேலண்ட்டுக்கு இந்த கோலம் கம்மி தானே? ரொம்ப கம்மி தான். நான் ப்ராக்டிஸ் பண்ணி போடுவேன் எப்போவும், ஏதாவது நெட்டில் பார்த்து. எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு போன வருஷம் போட்ட போட்டு இந்த வருஷம் இந்த வீட்டில் போட்டேன். அதான் கார்த்திகாவோட டேலண்ட்டுக்கு இது கம்மியான கோலம் தான். இனிமேல் பொங்கல் அன்னைக்கு ஒரு கோலம் போடுவாங்க பாருங்க. நாளைக்கு ஆஃபீஸ், அதனால தெரியல அதுக்கு என்ன பண்ண முடியும். சூப்பராக இருக்குது. ஓகே இருங்க, இன்னும் ஃபைனல் அவுட்புட்டே இந்த இது திருப்பி பார்டர். சரி ஓகே, இதோட ஃபைனல் அவுட்புட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறீங்க. வெறித்தனமாக இருக்கும். உன் பையனை கொண்டு உட்கார வச்சிருக்கணும். ஓகே, இதுதான் ஃபைனல் அவுட்புட். சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் கார்த்திகா. சரி பாப்பா, இதுக்கு பார்டர் இது கொடுத்துரு.
இதுவும் சூப்பராக இருக்குது கலர். சார் அந்த லைட் வெளிச்சத்துக்கு அதுவும் சூப்பராக இருக்குது இப்போ வந்து. வராது. போகியா போகியா போதும் போதும். ஓடு ஓடு ஓடு. ஹாப்பி போகி. பாப்பா ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டியா? எல்லாத்துக்கும் வந்து போகி பண்டிகை வாழ்த்துக்கள்.